ஒரு மிகப்பெரிய கிராஷ் வரப்போகுது. இந்த கிராஷ் என்ன ஆக போகுதுன்னா, இந்த எக்கனாமிக் கிராஷ் 1929 ஒரு கிராஷ் வந்துச்சு. அதை விட மோசமா இருக்கு. இப்போ ஐடி கம்பெனிஸ், பார்மசூட்டிக்கல்ஸ், ஸ்டீல் இந்த மாதிரி பலது அடி வாங்க போகுது. ஏற்கனவே ஐடி கம்பெனிஸ்லாம் நான் ஒரு நியூஸ்ல பார்த்தேன், லேண்டெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ட்ரம்ப் திருப்பி என்ன சொல்றாருன்னா, நிறைய கண்ட்ரிஸ் இருக்கிறதுலே ஒஸ்ட் கண்ட்ரி எது தெரியுமா? டாரிஃப் கிங், அது இந்தியா. அவங்க எனக்கு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி தான், ஆனால் ஏப்ரல் 2ல இருந்து கவுண்டர் டாரிஃப் போட்டுருவேன். ஸோ இந்த சூழல்ல நீங்க என்ன பண்ணலாம்? ரிட்டையர் ஆயிட்டீங்க, பென்ஷனர், நீங்க பிரைவேட் செக்டர்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுங்க, காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க இதை எப்படி எதிர்கொள்ளலாம்? வணக்கம். இஸ்ரேல் ஜெபசிங். ராபர்ட் கியோசாக்கி என்றவர், அவர் யாருன்னா, இந்த ரிச் டேட் புவர் டேட் அப்படின்னு ஒரு ரொம்ப ஃபேமஸ் புக்கு, அந்த மாதிரி பல புத்தகங்களை எழுதியவர். குறிப்பாக பிஸ்னஸ் எல்லாம் ஆராய்ந்து அதை பற்றி எழுதுறவருங்க. அவர் சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு மிகப்பெரிய கிராஷ் வரப்போகுது. இந்த கிராஷ் என்ன ஆக போகுதுன்னா, இந்த எக்கனாமிக் கிராஷு 1929 ஒரு கிராஷ் வந்துச்சு, அதை விட மோசமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறார். 1929 கிராஷ் பார்த்தீங்கன்னா உலகத்தையே, அதை வந்து கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவில் மட்டும் 1930-31 பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 25% பீப்புள் அன்எம்ப்ளாய்டாக, மிச்சவங்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஃப்ரீ ரொட்டி தருவாங்களாங்க, அது ஃப்ரீ பிரெட்டு, அதுக்கு அவ்வளோ கியூ நிற்குமா, கிலோமீட்டர் கணக்காக. ஸோ அந்த மாதிரி கிராஷை விட இது இன்னும் மிகப்பெரிய கிராஷாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. வாரன் பஃபே பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக இவர் தான் ஒரு பெரிய இன்வெஸ்டர். ஆனால் அவர் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக்ஸை விற்றுக்கிட்டு இருக்காரு. போன வருஷம் மட்டும் அவர் $134 பில்லியன் ஸ்டாக்ஸை விற்றுட்டார். அவருடைய பிஸ்னஸே என்ன, பணத்தை ஸ்டாக்கில் போட்டு அதை அதிகப்படுத்துறது. ஆனால் அவர் ஆன்டிசிபேட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ஸ்டாக் விழுறதுக்கு முன்னாடியே போன வருடம் $134 பில்லியன், இதுவரை எவ்வளோ விற்றுருக்காரான்னா $334 பில்லியன் ஸ்டாக்கை விற்றுட்டு கேஷாக வச்சுருக்காராம். காரணம், ஏதோ ஒரு சரிவை அவர் எதிர்பார்த்து இருக்கலாம். அவர் நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்சேஞ்சஸை பேஸ் பண்ணி அதெல்லாம் டோட்டலாக குவிட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உலகத்துடைய என்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஜெர்மனி, ஜப்பான், யூகே, அமெரிக்கா, ஸோ இந்த மாதிரி நாடுகள்லாம் தடுமாறி கொண்டு இருக்கின்ற, சைனா கூட ஒரு காலத்தில் குரோத் என்ஜின் சொல்லலாம், அதுவே கூட ஒரு மாதிரி தான் இருக்குது சைனீஸ் எக்கானமி. இது எல்லாமே இன்டகிரேட்டட். இப்போ உலகமே பார்த்திங்கன்னா ஒரு இன்டகிரேட்டட். இதில் இன்னொன்று முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, வர ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து கவுண்டர் டேரிஃப் போட போகிறாரு ட்ரம்ப், இந்தியா உட்பட. ஸோ உலகெங்கும் கவுண்டர் டேரிஃப்னும் போது எல்லா இடத்துமே பொருளாதாரம் டிஸ்ரப்ட் ஆக போகுது. இந்தியாவை மட்டும் பாருங்களேன், நம்ம நாடு பார்த்திங்கன்னா இப்போது ஐடி கம்பெனிஸ், பார்மசூட்டிக்கல்ஸ், ஸ்டீலு இந்த மாதிரி பலது அடி வாங்க போகுது. ஏற்கனவே ஐடி கம்பெனிஸ்லாம் நான் ஒரு நியூஸில் பார்த்தேன், லேண்டெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவங்களுக்கு இருக்கிற லேண்டை, அவங்களுடைய ரெக்ரூட்மெண்ட்டெல்லாம் குறைச்சிக்கிட்டு வராங்க. ஸோ இது வெறும் அதில் நிற்க போதா? இல்லை, H1B விசா, இந்தியா தான் 75% பெனிஃபிஷரி இந்த H1B விசா. ஸோ அதுலேயும் ட்ரம்ப் கை வைத்து விட்டார். ஸோ இனிமேல் வந்துட்டு நம்ம இருக்கிற ஐடி கம்பெனிஸ்லாம், HCLஆக இருக்கட்டும், இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இங்கே ரெக்ரூட் பண்ணி அங்கே கொஞ்சம் சீப் மேன் பவர் அப்படின்னு சொல்லி கொண்டு போவாங்க. இனிமேல் அதற்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா H1B விசா கட் ஆக போகுது. அப்போது அங்கே உள்ளவங்களுக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக் கிராஷை உலகம் முழுவதும் எல்லா நாடுகளுமே சந்திக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா IMF, வேர்ல்டு பேங்க், இவங்கெல்லாம் உலகம் முழுவதும் எப்படி ஜிடிபி க்ரோ ஆகும், அதாவது பொருளாதாரங்களில் எவ்வளோ குரோத் வரும் அப்படின்னு ப்ரொஜெக்ஷன் கொடுப்பாங்கங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க குரோத் எல்லாம் கட் பண்ணிக்கிட்டே வராங்க. இன்னொரு இண்டிகேட்டர், எப்பெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் அடி வாங்குது அப்படின்னாலே இன்வெஸ்டர்ஸ் அதை சென்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்துக்கு மூவ் ஆவாங்க. ஏன்னா தங்கம் சேஃப், என்றைக்கும் நிற்கும். இப்போ சமீபத்தில் தங்கத்தோடைய விலை ஏறிக்கிட்டே போகுதுங்க. இன்னைக்கு கிராம் விலை
24 கேரட் 9,000 தாண்டிருச்சு. வெகு விரைவில் 10,000 தொடப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ட்ரம்ப் 2.0 ஏப்ரலுக்கு அப்புறம் இன்னும் நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே கனடா மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் அவங்க கவர்மெண்ட் கோவிட் டைம் மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். ஏன்னா அந்த இவருடைய அந்த 25% டேரிஃபை ட்ரம்ப் திருப்பி திருப்பி என்ன சொல்றாருன்னா, நிறைய கண்ட்ரீஸ் இருக்கிறதுலே ஒஸ்ட் கண்ட்ரி எது தெரியுமா? டேரிஃப் கிங் அது இந்தியா. அவங்க எனக்கு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி தான். ஆனா ஏப்ரல் 2லேருந்து கவுண்டர் டேரிஃப் போட்டுருவேன் அப்படின்றார். ஸோ மிகப்பெரிய இம்பேக்டை ஏற்படுத்த போது இன்னும் சில மாதங்கள்ல நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் அடி வாங்க போகுதுங்க. ஸோ இந்த சூழல்ல நீங்க என்ன பண்ணலாம்? இப்போ சமீபத்தில் ஒரு டிவி சேனல்ல கூட வந்து என்கிட்ட கேட்டாங்க. இந்த மாதிரி ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னா என்னெல்லாம் ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு. ஸோ நான் என்ன யோசித்தேன், நம்ம சேனலுக்கும் நான் சொன்ன அந்த கண்டென்ட்டை உங்களுக்கும் சொல்லலாம் அப்படின்னு. இப்போ 3 விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று, நீங்கள் வந்துட்டு ரிட்டையர் ஆகிட்டீங்க, பென்ஷனர் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? இன்னொன்று, நீங்கள் ப்ரைவேட் செக்டரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? மூணாவது, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டுங்க, காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் இதை எப்படி எதிர்கொள்ளலாம்? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பென்ஷனர், அதாவது ரிட்டையர் ஆகிட்டீங்க, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டை வச்சுருக்கீங்க, பென்ஷனில் இருக்கீங்க. ஒருவேளை நீங்கள் கவர்மெண்ட்லேருந்து ரிட்டையர் ஆகி பென்ஷன் இருந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை இல்லை, கிராஜுவிட்டிலாம் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே நீங்கள் ஒருவேளை ஈக்விட்டிஸில் வச்சுருந்தீங்கன்னா இப்போ ரிஸ்க் எடுக்க வேணாம். ஏன்னா திருப்பி எப்பயுமே ஸ்டாக் மார்க்கெட்டு உளுந்துச்சுன்னா திருப்பி ஏற ஆரம்பிச்சிடும், அதில் டவுட்டே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். ஆனால் அந்த டைம் பீரியட் கொஞ்சம் லென்த்தி ஆயிடுச்சுன்னா ஏறுற வரைக்கும் நம்ம ஸ்டாக்கு ₹100 வாங்கின ஸ்டாக்கு ₹25 ₹30 ஆகிடும். ஸோ அதற்கு பதில் ஒருவேளை ஒரு சேஃபான ஃபண்டு எதுன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட். இது நான் யாருக்கு சொல்கிறேன்னா, ஒருவேளை நீங்கள் ரிட்டையர் ஆகி உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டை ஈக்விட்டி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃபண்டை நீங்கள் இப்போ ஒரு சேஃபான எஃப்டிக்கு மூவ் பண்ணிடலாம், ஃபிக்ஸ்ட் டெபாசிட்க்கு. சாதாரணமாக ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டு அட்வைசபிள் இல்லை. காரணம் என்ன? எவ்வளோ ரிட்டர்னு 6லேருந்து 7% தாங்க தருவாங்க. ஆனால் இன்ஃப்ளேஷனே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ? 6லேருந்து 7%. அப்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு வளரவே இல்லை, ஏன்னா விலைவாசி ஏறுது. இருந்தாலும் ஏன்னா இது ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டு, ஒருவேளை கியோசாக்கி சொல்கிற மாதிரி கிராஷ் வந்துருச்சுன்னா அட்லீஸ்ட் நம்ம ஃபண்டையாவது சேஃபாக வச்சுப்போம். அட்லீஸ்ட் நம்ம போட்ட பணம் அப்படியே இருக்குது. இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் வந்துட்டு தங்கம்ங்க. தங்கத்தை பொறுத்தவரை இந்த மாதிரி எப்பெல்லாம் எக்கனாமி அடி வாங்குதோ அது ஏறிக்கிட்டே இருக்க போகுதுங்க. இன்றைக்கி 9,000 இருக்கிறது 10,000. 10,000மும் நான் ஒரு இதுக்கு சொல்கிறேங்க. இன்னும் கொஞ்ச நாளில் 10,000 மட்டும் அது பேரியரை பிரேக் ஆகிடுச்சுன்னு வைங்களேன், கொஞ்சம் கரெக்ஷனுக்கு அப்புறம் 11,000 12,000 ஒரு கிராம் தங்கம் போகலாம், 24 கேரட். ஸோ தங்கம் வந்துட்டு ஒரு சேஃபான ஆப்ஷன். இமீடியட் லிக்விடிட்டி, திடீர்னு ஒரு அவசரத்துக்கு டக்குன்னு தங்கத்தை வச்சு நம்ம பணமாக மாற்றிக்கலாம். ஸோ இது வந்துட்டு நீங்கள் ரிட்டையர் ஆகி இருந்தால். நீங்கள் ஒருவேளை ப்ரைவேட் செக்டரில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 6 மாதம் சம்பளத்தை சேஃப்டி ஃபண்டாக வைங்க. உதாரணத்துக்கு உங்கள் மாத சம்பளம் 40,000ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 40 × 6 2,40,000 உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும். அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு நீங்கள் எஃப்டியாக மாற்றி வச்சுக்கிட்டா பெட்டர். எதற்காக சொல்கிறேன்? ஒருவேளை இந்த கியோசாக்கி சொல்கிற மாதிரி கிராஷ் வந்து வேலை போச்சுன்னா அட்லீஸ்ட் 6 மாதத்தை சஸ்டெயின் பண்ணணும். நான் சொல்கிறது மினிமம் 6 மாதம், 1 வருஷத்துக்கு வரைக்கும் ஃபண்டு வச்சுக்கிட்டா ரொம்பவே சேஃப். ஏன்னா முதல்ல அடி வாங்குறது ப்ரைவேட் செக்டர் தான் இந்த மாதிரி கிராஷ்லாம் வந்தா. சரி, அந்த 2,40,000க்கு எங்கே போவ? இப்போ திடீர்னு அதற்கு என்ன பண்ணணும்னா இப்பத்துல இருந்தே, அது இமீடியட்டாக வருதோ இல்லையோ, ஒரு 6 மாதம் கழிச்சு வந்துச்சுன்னா அடுத்த 6 மாதம் எவ்வளோ சேஃப் பண்ண முடியுமோ, எவ்வளோ தூரம் பண செலவை குறைக்க முடியுமோ. நான் ஏற்கனவே கூட ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், லிவ் லைக் அ குரோர்பதி அப்படின்னு. அதாவது ஒரு கோடீஸ்வரனா வாழுங்கன்னு. அந்த வீடியோவை இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், தயவு செய்து பாருங்கள். ஒரு கோடீஸ்வரன் எப்படி வாழ்வானான்னா அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஹிரோதா கிரிதானி அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் மில்லியனர் எப்படி வாழ்கிறாருன்னு. தயவுசெய்து அந்த வீடியோ பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் வாழுங்க. இன்னொன்று எசென்ஷியல் அப்படின்னு ஒன்று இருக்குது. எது? ஹெல்த்து. ஸோ அதற்கு இமீடியட்டாக ஒருவேளை உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைன்னா தயவுசெய்து உடனடியாக எடுத்துக்கோங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் சொல்கிறது நீங்கள் உங்களை சார்ந்தவர்கள். எப்பயுமே நம்ம யாருக்கெல்லாம் ஹெல்த் ப்ராப்ளம் வந்தால் செலவு பண்ணுவோம்? உங்கள் குடும்பத்தினரா? ஸோ அவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு நல்ல கவரேஜோட இமீடியட்டாக இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க, எடுக்கலைன்னா. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட், ஒருவேளை பணம் கொஞ்சம் வச்சுருக்கீங்களா,
ஸ்டாக்ஸு ஓகே. எப்பயுமே ஸ்டாக்ஸ் நல்லது. ஏன்னா ரிட்டர்ன் பெட்டர். எஃப்டியோட பெட்டர். அதே சமயத்தில கொஞ்சம் டைம் பீரியட் ஒருவேளை ரெக்கவரி ஆவறதுக்கு ஆச்சுன்னா, அப்போ இம்மீடியேட் கேஷா ஏன்னா அப்ப நீங்க ரொம்ப நஷ்டத்தில விக்கணும். அதற்கு இம்மீடியேட்டா இது பண்றதுக்கு கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கலாம். குறிப்பா கவர்ன்மென்ட் பாண்ட் இருக்கு. இப்ப அது இன்னும் சேஃபான ஆப்ஷன். ஸோ கவர்ன்மென்ட் பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆர்பிஐ ரீட்டெயில் டைரக்ட் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அங்க போனீங்கன்னா, எந்த இதுலலாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ ரிட்டர்ன்லாம் இருக்கும். ஸோ அது ஒரு சேஃபான இது. சரி, 3வது யாருன்னா ஸ்டூடண்ட்ஸ்ங்க. நீங்க காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன பண்ணலாம்? ஒருவேளை இந்த மாரி கிராஷ் வந்துச்சுன்னா, ஒருவேளை கிராஷ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்க அஃபெக்ட் ஆவீங்களா? கண்டிப்பா. இப்போ பிளேஸ்மென்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சமீபத்தில ஒரு 2, 3 பாப்புலர் காலேஜ் அதாவது ரொம்ப ஃபேமஸான காலேஜ், டாப் காலேஜஸ்க்கு ஒரு சில செமினாருக்கு போயிருந்தேங்க. அப்ப சாதாரணமா அந்த பிரின்சிபல்ஸ்ட்டலாம் பேசும்போது, இந்த வருடம் ஏற்கனவே இன்னும் இந்த இம்பேக்ட்லாம் வரதுக்கு முன்னாடியே, வழக்கமா எவ்வளோ பிளேஸ்மென்ட் ஆகுமோ, அதில 30லிருந்து 40 தான் பெர்சென்ட் தான் பிளேஸ்மென்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. டாப் காலேஜஸ்க்கே பிளேஸ்மென்ட்ஸ்லாம் அடி வாங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப கண்டிப்பா மத்த காலேஜ்லலாம் கண்டிப்பா பிளேஸ்மென்ட் அடி வாங்க போது. இதெல்லாம் இந்த மாரி கிராஷ் வரதுக்கு முன்னாடியே சொல்றேன். கிராஷ் வரப்போதுன்றது கியோசாக்கி சொல்றாரு. கிராஷ் இல்லன்னே வச்சுக்கோங்கங்க. அப்படி இல்லனாலுமே, இப்ப எல்லா இடத்துலயும் டாப் காலேஜஸ்க்கே 30%ன்னா மத்த காலேஜ்லாம் யோசிச்சு பாருங்க. அப்போ பிளேஸ்மென்ட் ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு அப்புறம் வரப்போற வருஷம் எப்படி இருக்க போது? வரப்போற வருஷம் ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து இவரு ட்ரம்ப் வந்து கவுண்டர் டாரிஃப் போட போறேன்றாரு. அடி வாங்க போற கம்பெனிஸ் என்ன? ஐடி, பார்மசூட்டிக்கல், ஸ்டீலு ஏகப்பட்டது. இது எல்லாமே இன்டகிரேட்டட். ஐடி தான் மேஜர் வொர்க் ஃபோர்ஸ் அப்சார்ப்ஷன். நெறைய வேலை குடுக்குறது ஐடி கம்பெனிஸ். ஆனா நம்ம ஐடி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, எல்லாம் யுஎஸ் டிபெண்டன்ட். யுஎஸ்ஏ இந்த மாரி டாரிஃப் போடுறனால அவங்க எக்கானமி டவுன் ஆக போகுது அப்படின்னும் சொல்றாங்க. இன்னொன்னு H1B விசா வேற கை வைக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கூட்டி கழிச்சு பார்க்கும்போது, கண்டிப்பா பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் அடி வாங்கும். அப்போ நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இருந்தா, நீங்க ஃபர்ஸ்ட் இயரா இருக்கலாம், செகண்ட் இயரா இருக்கலாம், தேர்ட் இயரா இருக்கலாம், இல்ல ஃபைனல் இயரா கூட இருக்கலாம். நீங்க என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ஸ்கில்லிங்க. உங்கள எதற்காக வேலைக்கு எடுத்துக்கணும் அப்படின்றத எல்லா கம்பெனியுமே யோசிப்பாங்கங்க. உங்களுக்குன்னு ஏதோ ஒரு ஸ்கில்ல வளர்த்துக்கோங்க. அது நீங்க இப்ப ஐடின்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஃபீல்டுக்குன்னு இருக்குங்க. அத உங்கள அப்ஸ்கில் பண்ணலன்னா வேலை கிடைக்காது. எல்லாரும் மாரி நானும் இருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்காது. ஏதோ உங்கள வேலைக்கு எடுக்கணும்னா, ஏதோ ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி. அது உங்க மார்க்கா இருக்கணும்னு இல்ல. ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் ஸ்கில். ஏற்கனவே மார்க் நல்லா வச்சிருந்தீங்கன்னா சந்தோஷம். ஒருவேளை இல்லன்னா கவலைப்படக்கூடாதுன்றதுக்காக சொல்றேன். வேற ஏதோ ஒரு ஸ்கில்ல கத்துக்கோங்க. அந்த ஸ்கில்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதனால ரிட்டர்ன் வரலாம். 2வது ஆப்ஷன். நான் அந்த காலேஜஸ் விசிட் பண்ணும்போது அந்த பிரின்சிபல்ஸ்ட்டயும் இத தான் சொன்னேன். எல்லாரையுமே பிரைவேட்ன்னு நீங்க அனுப்புறதுக்கு யோசிக்கிறீங்க. ஏன் கவர்ன்மெண்ட்ட யோசிக்கிறது இல்ல? அப்படின்னு. ஏன்னா கவர்ன்மெண்ட் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் மட்டுங்க கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியால 1,00,000 வேக்கன்ஸீஸ் எடுத்திருக்காங்க. 1,00,000ன்றது எவ்வளோ பெரிய வொர்க் ஃபோர்ஸ் யோசிச்சு பாருங்க. இன்னொன்னு இந்த வரப்போற வருஷம் பார்த்தீங்கன்னா, 2026 ஜனவரிக்குள்ள தமிழ்நாட்ல மட்டும் 47,000 வேக்கன்ஸீஸ் எடுக்க போறாங்களாங்க. இது வெறும் டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்ல. டிஎன்பிஎஸ்சி 17,000 19,000 வேக்கன்ஸீஸ் எங்க? டிஆர்பில டீச்சர்ஸ் ரெக்ரூட்மென்ட் போர்ட்ல. அதுக்கடுத்து 3,000 மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட் போர்ட்ல. 6,000 கிட்ட யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மென்ட் போர்ட்ல. தமிழ்நாட்ல மட்டும் 47,000 வேக்கன்ஸி வரப்போது. இன்னும் 5, 6 மாசத்துக்குள்ள. நான் ஏற்கனவே சொன்னேன் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எல்லாமே வெறும் ஐஏஎஸ், ஐபிஎஸ்ன்னு நான் சொல்ல வரல. சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் டோட்டலா யோசிச்சு பாருங்க. 1,00,000 வேக்கன்ஸீஸ். அது எங்கெல்லாம் இருக்கலாம்? எஸ்எஸ்சி, யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதெல்லாம் ஒரு லிஸ்ட் இருக்கு. இத மாரி ஏகப்பட்டது. இது நான் இன்னும் பேங்கிங்க பத்தி சொல்லல. பேங்கிங் இப்ப ஒரு எக்ஸாம்க்கு நீங்க இந்த கவர்ன்மென்ட் எக்ஸாம்க்குன்னு பிரிப்பேர் பண்ணீங்கன்னு வைங்களேன், மல்டிபிள் இது இருக்கு. பேங்கிங்கு, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸு, கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ஸு. ஸோ இதையும் நீங்க யோசிக்கலாம். ஏன் கவர்ன்மென்ட் சேஃப்? ஏன்னா கவர்ன்மென்ட் எப்பயுமே தங்கம் மாதிரிங்க. எப்பல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் அடி வாங்குதோ, கவர்ன்மென்ட்ட பொறுத்தவரைக்கும் பிரச்சனை இல்ல. கோல்டு மாரி. கண்டிப்பா மாசம் ஆனா சம்பளம் வந்துரும்ல. கோவிட் அப்ப எத்தன பேருக்கு பிரைவேட் கம்பெனிஸ்லலாம் வேல போச்சு. கவர்ன்மெண்ட்ல மாசம் ஆனா சம்பளம் போட்டாங்களா? அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்கங்க. கழுத மேய்ச்சாலும், "நீ கவர்ன்மெண்ட் கழுதைய மேய்" அப்படின்னுவாங்க. காரணம் என்ன? கவர்ன்மெண்ட் கழுதைய மேய்ச்சா கவர்ன்மெண்ட் வேல. அப்படின்னா கண்டிப்பா மாசம் மாசம் சம்பளம் வந்துரும். பென்ஷன் ரிட்டயர் ஆன உடனே பென்ஷனும் வரும். இன்னைக்கு சம்பளமே பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துலலாம் கவர்ன்மெண்ட் சேலரி ரொம்ப பெருசா அட்ராக்டிவா இருக்காது. இன்னைக்கு கவர்ன்மெண்ட் சேலரி ரொம்ப அதிகமா தராங்க. நல்லாவே தராங்க. அடுத்தது 8த் பே கமிஷன் வேற பெண்டிங். இன்னொன்னு
8th பே கமிஷன் வர ஜனவரி மாதம் ஆரம்பிக்க போதாம். ஸோ இன்னும் சேலரி ரைஸ் வரப்போகுது. அது இல்லாமல் கவர்மெண்ட் எப்பயுமே ஒரு மாடல் எம்ப்ளாயர். லீவ் பெனிஃபிட்ஸாக இருக்கட்டும், பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி லீவ் உண்டு. ஆண்களுக்கு பெட்டர்னிட்டி லீவ். அவங்க மனைவி வந்து பிரெக்னெண்ட்டாக இருந்தால் இவங்களுக்கு பெட்டர்னிட்டி லீவ். இந்த மாதிரி ஏகப்பட்ட லீவ் பெனிஃபிட்ஸ் உண்டு. சம்பளமும் நல்ல சம்பளம் தராங்க. ஸோ கழுதை மேய்ச்சாலும் கவர்மெண்ட் கழுதையாக மேய்க்கிறது எப்பயுமே சேஃப். அதுக்காக நீங்கள் கழுதை மேய்க்கணும்னு சொல்ல வரலங்க. நான் என்ன சொல்கிறேன், ஈவன் நீங்கள் யூபிஎஸ்சிக்கே சிவில் சர்வீஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக கூட ஆகலாமே. இல்லைனாலும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் 1,00,000 வேகன்சி ஒரே ப்ரிப்பரேஷனை வச்சு நீங்கள் பல இது டிஎன்பிஎஸ்சி இருக்குது, மற்ற பேங்கிங் இருக்குது, பிஎஸ்யூஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சேஃபான இது. அப்போ நீங்கள் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், ஒருவேளை பிரைவேட் இல்லைன்னா நீங்கள் இப்பயே ஒரு கவர்மெண்ட் செல்லுன்னு நீங்கள் உங்கள் காலேஜ்லேயே உட்காந்துக்கலாம். ஒரு 10 பேர் லைப்ரரியில் உட்காந்து காலேஜில் இருக்கும்போது இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குலாம் எப்படி படிக்கலாம், அதை ஏற்கனவே நான் ஒரு வீடியோ கூட பண்ணியிருக்கேன். காலேஜ் படிக்கும்போது நீங்களே எப்படி செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படின்னு. அந்த வீடியோவை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு 10 பேர் சேர்ந்து கவர்மெண்ட் செல் அப்படின்னு ஒவ்வொரு காலேஜிலும் 10 பேர் சேர்ந்து நீங்களே ஆரம்பிச்சு, நீ என்ன படிக்கிற, நான் என்ன படிக்கிறேன், ப்ளஸ் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படிலாம் படிக்கலாம், என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை பாருங்கள். ஸோ எல்லாருமே இப்போ ப்ரைவேட் செக்டர் தான் போகணுன்னு யோசிச்சுட்டு, ஐயோ எனக்கு பிளேஸ்மெண்ட் ஆகலை, எனக்கு இப்போ வரமாட்டேங்குது, பிளேஸ்மெண்ட் ஆஃபர் கொடுத்தாங்க ஆனால் இப்போ திருப்பி எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷனாக கவர்மெண்ட்டையும் யோசிக்கலாம். ஸோ ராபர்ட் கியோசாக்கி சொன்ன மாதிரி ஒருவேளை எக்கனாமிக் கிராஷ் வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணலாம், ஒருவேளை பென்ஷனராக இருந்தால், இல்லைனா ப்ரைவேட் செக்டர் எம்ப்ளாயாக இருந்தால், இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருந்தா அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒருவேளை கிராஷே வரலன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே நல்லது. இருந்தாலும் நான் சொன்ன இந்த மெத்தட்ஸ்லாம் கிராஷே வரலனாலும் உங்களுக்கு மணியை சேஃபாக வச்சுக்க உதவும். இது என்னுடைய வியூ. உங்களுடைய வியூ என்ன? எக்கனாமிக் கிராஷ் வருமா வராதா ஏதுனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.